இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வரேன். ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குனாக்கா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, இல்லை சாட் பாக்ஸில் கூட நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ இம்மீடியட்டாக நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சில சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த சேஞ்சஸை நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஃபர்தராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன அப்ரோச்சில் நம்ம கொண்டு போக போகிறோன்னு நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? எஸ். ஸோ this is already I informed, this is the aspect of changes brought in the WhatsApp. சரி, இந்த சேஞ்சஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு செஷன்ல என்னென்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்போட பேசிக்ஸ், வாட்ஸ்அப்போட ஆன்போர்டிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட பிஸ்னஸ் சினாரியோஸ் அண்ட் ப்ராடக்ட் வாக். இதுதான் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த செஷன்ல நம்ம பார்க்கணும். சரி, வாட்ஸ்அப் பேசிக்ஸ். ஸோ வாட்ஸ்அப் பேசிக்ஸ்ன்னு சொல்லும் போது எதுக்காக நம்ம இந்த வாட்ஸ்அப்பை நம்ம கஸ்டமருக்கு கொண்டு போகணும்? சின்ஸ் 2023 Tally has collaborated with Interact to bring Tally Prime with WhatsApp. ஸோ 23ல தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னாக்கா Tally Prime ரிலீஸ் 4.0 வந்து நம்ம லான்ச் பண்ணோம். ஓகேவா? இந்த 4.0ல லான்ச் பண்ணும்போது தான் வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வந்தோம். ஸோ வி ஹவ் டைட் அப் வித் இன்டராக்ட் அண்ட் வி ஹவ் இன்ட்ரடியூஸ் வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டி. ஸோ திஸ் இஸ் சீம்லெஸ் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். ஸோ கண்டினியூஸாக வந்து ஃப்ரம் டாலிலேருந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனாக நமக்கு அவைலபிளாக. நெக்ஸ்ட், ஃபாஸ்டர் மணி மூவ்மெண்ட். ஸோ இதில் என்னன்னாக்கா இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வாய்ஸில் வந்து நம்ம லிங்க் ஜென்ரேட் பண்ணி லிங்கோடவே நம்ம என்ன பண்ண முடியும்? எஸ், வி கேன் சென்ட் இட் டு அவர் கஸ்டமர்ஸ். லிங்கோட சேர்த்து நம்மளால அனுப்ப முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் நம்ம இதில் கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட், ப்ரூவன் கஸ்டமர் வேல்யூ. ஸோ இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப் வாங்கி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற கஸ்டமரில் வந்து பார்த்தீங்கன்னா 70% ரெனியூவல் ரேட் ரெஃப்ளெக்ஸிங் ஸ்ட்ராங் அடாப்ஷன் ஆஃப் குவிக், செக்யூர் அண்ட் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். ஸோ யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்களோ அதில் 70% ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்லி கம்மிங் ஃபார் த ரெனியூவல் பர்பஸ். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்போட டீட்டெயில். சரி, நம்ம இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னாக்கா ப்ரீ ரெக்வஸ்ட் என்னென்னலாம் தேவை? நம்ம 2023ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டது? சார், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும், ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸ் பேஜ் இருக்கணும்னு சொன்னோம். ஓகே, அதுக்கப்புறம் நியூ மொபைல் நம்பர் ஆர் லேண்ட்லைன் நம்பர் வேணும்னு சொன்னோம், வெப்சைட் வேணும்னு சொன்னோம். பட் அந்த வெப்சைட் வந்து ஆப்ஷனல்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? இதுவே நம்ம 2024ல வரும்போது என்ன சொன்னோம்? சார், ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் தேவையில்லை, அதுக்கு பதிலாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வேணும், நியூ மொபைல் நம்பர் வேணும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இதை வந்து நம்ம 2024ல சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு. ஸோ 23 கூட கம்பேர் பண்ணும்போது 24ல நம்ம ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். அந்த சேஞ்சஸ்ல என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஓகேவா? எஸ். ஸோ ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜுக்கு பதிலாக ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய வாட்ஸ்அப் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல், எஸ், ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களோட பர்சனல் பேஜாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பேஜாக இருக்கலாம். ஸோ அந்த ஃபேஸ்புக் பேஜை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் நியூ மொபைல் நம்பர் வேணும்னு சொல்லும் போது நிறைய டிஃபிகல்ட்டிஸாக, இதுக்காக நாங்கள் புதுசாக ஒரு நம்பர் வாங்கணுமா, அந்த மாதிரிலாம் நிறைய டிஃபிகல்ட்டி இருந்தது. ஓகேவா? எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் யாராவது யூஸ் பண்ணாங்கனாக்கா நம்ம என்ன பண்ணோம்? அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல இருந்து அதை டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்டராக்ட்ல நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதனால நிறைய கஸ்டமருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தே ஹவ் லூஸ் த ஹிஸ்ட்ரி கான்டாக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி மெயின்டைன் பண்ண அந்த வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி எல்லாமே அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2023லேருந்து 24க்கு வரும்போது ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை நம்ம கொண்டு வந்தோம். பட்
நியூ நம்பர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அதனால எக்ஸிஸ்டிங் நம்பர் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, அவங்க அந்த அக்கௌண்ட்டை வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு அந்த நம்பரை வந்து நம்ம இங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேவா? எஸ். பட் இந்த சினாரியோல நம்ம நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ் வி ஹவ் கம் அப் வித் சம் லிட்டில் சேஞ்சஸ். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்து இதுல நம்ம கொண்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வைஸ் பார்ப்போம். வாட்ஸ்அப்போட பேசிக்ஸ். ஸோ வாட்ஸ்அப்போட பேசிக்ஸ்ன்னு சொல்லும்போது இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். வாட்ஸ்அப் வந்து பர்சனல் அக்கௌண்ட் இருக்கு, பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கு, பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் அக்கௌண்ட் இருக்கு. எஸ், வாட்ஸ்அப் பர்சனல் அக்கௌண்ட் நம்ம வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்றோம், ஆப்பை இன்ஸ்டால் பண்றோம், நம்ம மெசேஜ் பண்ணி யூஸ் பண்றோம். இதுதான் நம்ம என்ன சொல்றது, வாட்ஸ்அப் பர்சனல் அக்கௌண்ட். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட், எஸ், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் எங்க இருக்க போகுது, அதுவும் பிளே ஸ்டோர்லயே இருக்கு, டவுன்லோட் பண்றோம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னே ஆப் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணி அதுவும் நம்ம யூஸ் பண்றோம். மோர் ஆர்லெஸ் வாட்ஸ்அப்பும் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற ப்ரொசீஜர் எல்லாமே சேமா தான் இருக்கும். பட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும், அதில் நம்மளோட கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸு, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ நம்மளோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும், எஸ் இட் இஸ் நாட் இந்த ஆப் ஃபார்மேட்ல கிடையாது, பட் வி ஆர் இன்டெகிரேட்டிங் தட் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் வித் சம் அப்ளிகேஷன். நம்ம எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும், எஸ் வி ஆர் எஃபெக்டிவ்லி யூசிங் த டீடைல். இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ் வி கேன் சென்ட் ப்ரொமோஷனல் அப்டேட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ். ஸோ நம்மளால ப்ரொமோஷனல் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஸோ சாரி, இதுல வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு சொல்லும் போது நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே 3 கேட்டகரிஸா நம்ம பிரிக்கிறோம். நம்பர் 1 மார்க்கெட்டிங் பேஸ்டு மெசேஜஸ், செகண்ட் யூட்டிலிட்டி பேஸ்டு மெசேஜஸ், தேர்ட் வந்து சர்வீஸ் பேஸ்டு மெசேஜஸ். ஸோ மார்க்கெட்டிங் மெசேஜஸ்னா என்னது, புதுசாக ஒரு ஆஃபரை பற்றி பேசுறது, டிஸ்கவுண்ட்டை பற்றி பேசுறது, இல்லை புதுசாக நம்ம ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லை நியூ இயர் ஆஃபர், பொங்கல் ஆஃபர், ரிப்பப்ளிக் டே ஆஃபர். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸை பற்றி மார்க்கெட்டிங் சம்மந்தமாக நம்ம பேசுறது எல்லாமே மார்க்கெட்டிங் மெசேஜஸ்ன்னு சொல்லுவோம். யூட்டிலிட்டி மெசேஜஸ்னா என்னன்னாக்கா டிரான்சாக்ஷனல் மெசேஜஸ். ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்கு, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் சம்பந்தமா கம்யூனிகேட் பண்றது எல்லாமே வந்து யூட்டிலிட்டி மெசேஜஸ். இப்போ நான் வந்து என் கஸ்டமருக்கு வந்து இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அந்த இன்வாய்ஸ் அனுப்புறது யூட்டிலிட்டி மெசேஜ். அதுல எந்த ஆஃபர் பத்தி டீட்டெயிலும் இருக்காது, பில்லு போட்டிருக்கேன், அந்த பில்லை வந்து கம்யூனிகேட் பண்றது. இப்போ நீங்க வந்து பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இப்போ நீங்க ஹவுசிங் லோன் எடுத்தாக்கா 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லி வருது. ஸோ அது என்ன மாதிரியான மெசேஜ், அது வந்து மார்க்கெட்டிங் மெசேஜ். இதே பேங்க்ல இருந்து உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வருது, இவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு, எக்ஸ் அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிருக்குன்னு சொல்லி மெசேஜ் வருது. இது என்ன மாதிரியான மெசேஜ், இது வந்து யூட்டிலிட்டி மெசேஜ். அதாவது உங்களோட டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய மெசேஜஸ் வந்து நம்ம யூட்டிலிட்டி மெசேஜஸ் சொல்லுவோம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெசேஜ். இது வந்து ஃப்ரீ ஃபார்ம். ஸோ எதுவுமே ஃபிக்ஸடாக இருக்காது. சர்வீஸ் ரிலேட்டடாக ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னாக்கா அதை வந்து சர்வீஸ் மெசேஜஸ்ன்னு சொல்லுவோம். இதில் மார்க்கெட்டிங் மெசேஜ் அண்ட் யூட்டிலிட்டி மெசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி தான் நம்மளால அனுப்ப முடியும். வி கேன் சென்ட் மெசேஜஸ் ஒன்லி த்ரூ த ஃபார்ம் ஆஃப் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்டை வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டை எஸ் வி ஹவ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் த இன்டராக்ட். ஒன்ஸ் அப்ரூவ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் we can able to use this template. ஸோ இப்படி தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? எஸ். ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் மார்க்கெட் மெசேஜஸ். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ பொறுத்த வரைக்கும் சார்ஜஸ் ஆர் levied ஆன் பர் மெசேஜ் பேசிஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த வாட்ஸ்அப் இன்டகிரேஷன் மூலமா நம்ம எந்த மெசேஜ் அனுப்பினாலும் இது வந்து சார்ஜபிள் பேசிஸ்ன்னு தெரியும்.
நெக்ஸ்ட் சார்ஜஸ் டிபெண்ட் ஆன் த டைப் ஆஃப் மெசேஜிங் டெம்ப்ளேட். ஸோ இது வந்து என்ன மெசேஜோ அந்த மெசேஜை வந்து பேஸ்ட் ஆன் த ப்ரைசிங் வந்து இதுல இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகேவா? எஸ். ஸோ இந்த ப்ரைசிங் மட்டும் இல்லை, இந்த ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க என்ன டைப் ஆஃப் மெசேஜஸ் அனுப்புறீங்களோ அந்த மெசேஜுக்கான அமௌண்ட் வந்து அது வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அந்த மெசேஜுக்கான ப்ரைசிங் வந்து நம்ம எங்க போய் பார்க்கலாம்னாக்கா, எஸ், developers.facebook.com வாட்ஸ்அப் ப்ரைசிங். ஸோ இந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த ப்ரைசிங்கான டீடைல்ஸ் வந்து நமக்கு தெரியும். நம்பர் 3, கஸ்டமர் சர்வீஸ் விண்டோ ரிமைன்ஸ் வேலிட் ஃபார் 24 hours. ஃப்ரீ ஃபார்ம் அண்ட் யூட்டிலிட்டி மெசேஜஸ் ஆர் ஃப்ரீ டியூரிங் கஸ்டமர் சர்வீஸ் விண்டோ. ஸோ இதுதான் வந்து இந்த வாட்ஸ்அப்போட டீடைல். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் அனுப்புறீங்களோ, அது மார்க்கெட்டிங் மெசேஜா இருக்கட்டும், யூட்டிலிட்டி மெசேஜா இருக்கட்டும், அது 24 hours விண்டோ டைம் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அனுப்புறீங்க ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் வந்து சார்ஜபிள் பேசிஸ்ல வந்துடும். அதுக்கு கஸ்டமர் ரிப்ளை பண்றாங்க. அந்த ரிப்ளைக்கு நீங்க மறுபடியும் ரிப்ளை பண்ணீங்கன்னாக்கா, எஸ், அந்த மெசேஜஸ் எல்லாமே ஃப்ரீயா இருக்கும். 24 hours வரைக்கும் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வேலிட் ஃபார் 24 hours சொல்லி நம்ம சொல்றோம். எஸ். ஸோ டே 1 2 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, அது வந்து சார்ஜபிள் பேசிஸ். டே 1 3 PM இன்னொரு மெசேஜ் அனுப்புறீங்க, அது வந்து சார்ஜபிள் பேசிஸ். டே 1 ஸோ இப்போ என்ன பண்றீங்க, கஸ்டமர் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றாரு. கஸ்டமர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது எத்தனை மணிக்கு ரிப்ளை பண்றாரு? 4 o'clock ரிப்ளை பண்றாரு. ஸோ அதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது. அந்த மெசேஜுக்கு அகேன்ஸ்டா நீங்க ரிப்ளை பண்றீங்க. ஓகேவா? எஸ், 10 o'clock நெக்ஸ்ட் டே 10 o'clock ஒரு வாட்டி ரிப்ளை பண்றீங்க, 11 o'clock ஒரு வாட்டி ரிப்ளை பண்றீங்க. ஸோ அதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஸோ இந்த 24 hours விண்டோ டிரான்சாக்ஷன் எத்தனை மணிக்கு? எஸ், கடைசியா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? எஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த 4 o'clock வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எக்ஸ்பைரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி அனுப்பும் போது எஸ், சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ரொசீஜர். த சேம் ப்ரொசீஜர் இஸ் கோயிங் டு கண்டினியூ. சரி, பிஸ்னஸோட யூஸ் கேஸ் ரியல் டைம்ல இது எப்போ வந்து நமக்கு யூஸ் ஆக போகுது? எஸ், ஒரு பிஸ்னஸ் பர்சன் இஸ் ஒர்க்கிங் இன் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட். ஸோ எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இஎஸ் 2 people ஒர்க்கிங் இன் த அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னது? இன்வாய்ஸ் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்றாரு, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்றாரு. ஸோ இதுல என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா, டேலி ஓப்பன் பண்ண உடனே எஸ், ஃபர்ஸ்ட் டைம் வாட்ஸ்அப்ல லாகின் பண்றாரா, ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஈ கேன் ஏபிள் டு சென்ட் எனி மெசேஜஸ். ஸோ தனியாக உட்காந்து நம்பரை டைப் பண்ணணும், நம்பரை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், இந்த மாதிரி எந்த வித டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் எஸ், ஈ கேன் ஏபிள் டு சென்ட் த மெசேஜஸ். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. தப்பான டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணிட்டு திருப்பி டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த டிஃபிகல்ட்டி வரவே வராது. ஏன்னா ஒவ்வொரு லெஜர்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் நம்பரை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சென்டுன்னு கொடுத்தாக்கா அந்த லெஜர்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு தான் டைரக்டா வந்து மெசேஜ் வந்து டெலிவரி ஆகும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இங்க வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ண போறாங்க. சரி, சொல்யூஷன். இப்போ என்ன சொல்யூஷன் வந்து இதுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எஸ், டாலி, வாட்ஸ்அப். So in recent years, WhatsApp has become the ultimate tool for the business communication. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் என்ன இருந்தது? எஸ், பிஸ்னஸ் கான்டாக்ட்னாக்கா எஸ், வி வில் சென்ட் த இன்ஃபர்மேஷன் த்ரூ கொரியர், அந்த மாதிரி தான் நம்ம அனுப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து இமெயில் டாமினேஷன் வர ஆரம்பிச்சு. ஓகேவா? பட் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ஸ்டேஜில் வாட்ஸ்அப் இஸ் த பெஸ்ட் டூல் ஃபார் த கம்யூனிகேஷன் பர்பஸ். நீங்க உங்க கஸ்டமருக்கு யாருக்காவது மெயில் அனுப்புறீங்கன்னாக்கா, மெயில் பாக்குறாங்கனாக்கா எஸ் பாக்குறாங்க. பட் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, மெயில் அனுப்புன உடனே செக் பண்றது கிடையாது. நிறைய பேருக்கு நம்மளே ஃபோன் பண்ணி சொல்றோம், சார் இந்த மாதிரி மெயில் அனுப்பியிருக்கோம் சார், அதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் செக் பண்ணுங்க சார் சொல்லி நம்மள கம்யூனிகேட் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் இதுவே வாட்ஸ்அப்ல நம்ம ஏதாவது மெசேஜஸோ இல்லை ஏதாவது டீடைல்ஸோ அனுப்பியிருந்தோம்னாக்கா எஸ், இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி வியூ பை த பர்சன்.
ஸோ யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுறாங்க. ஸோ தட்ஸ் ஒய் in Tally Prime we have integrated the WhatsApp concept. So Tally Primeல இருந்தே நம்ம என்ன பண்ண போறோம், we are going to send the WhatsApp messages. ஸோ இதுக்காக தான் Tally with Interact நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ Interact is a business solution partner for India. ஸோ இது யார் கூட டைப் பண்ணியிருக்காங்க, மெட்டாவோட பிஸ்னஸ் சொல்யூஷன் பார்ட்னர் தான் இந்த இன்டராக்ட் கம்பெனி. மெட்டானா யாரு, எஸ் வாஸ் ஃபார்ம்லி நோன் அஸ் ஃபேஸ்புக். இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்குன்ற நேம் இருந்தது, அதுதான் கம்பெனி நேம் வந்து மெட்டான்னு மாற்றிருக்காங்க. மெட்டாவுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, மெசேஞ்சர் இருக்கு, ஒர்க் பிளேஸ் இருக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். ஸோ இது எல்லாமே மெட்டாவோட ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஸோ வி ஹவ் டைட் அப் வித் மெட்டா. ஸோ இந்த வாட்ஸ்அப் ஆன்போர்டிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த வாட்ஸ்அப் ஆன்போர்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, பிஸ்னஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த கான்செப்ட்ல வி ஆர் கோயிங் டு யூஸ் த இன்டராக்ட். இன்டராக்டை யூஸ் பண்ணி தான் எல்லா கான்ஃபிகரேஷனுமே நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னென்னலாம் இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர், என்ன கம்யூனிகேஷன் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ண போறோம், எஸ் இன்டராக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்டராக்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது வேற என்னென்னலாம் நம்ம பண்ண போறோம், என்ன ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், we have bring up with changes in the WhatsApp implementation. வாட்ஸ்அப்பை சேஞ்ச் பண்றதுக்கு some changes has been introduced னு சொல்லி சொன்னேன். அது என்ன சேஞ்சஸ்? Tally Prime with WhatsApp provides the simplest onboarding experience. என்னது? coexistence and simple business onboarding. அப்படின்னா என்ன சார்? ஸோ நமக்கு இப்போ என்ன தேவைன்னாக்கா, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் ஒன்று வேணும், எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் இருந்தாலும் பரவாயில்லை, we can able to use. ஸோ என்னது, எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி என்னது, எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் யூஸ் பண்ண முடியாதுன்னு இருந்தது இல்லையா. நவ் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்ல we can able to use the existing mobile number also. பிளஸ் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பா வேணும். பட் இந்த எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் எதுல இருக்கலாம்னாக்கா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வாட்ஸ்அப்னு ஒரு ஆப் இருக்கு, வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. ஓகேவா? வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தால் we can use that WhatsApp business app. அதுல யூஸ் பண்ற நம்பரா இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம். சார் என்னோட கஸ்டமர் நார்மல் வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்றாங்க, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணலனாக்கா, அவங்களோட சாட் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துருங்க. பேக்கப் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க அவங்களோட போன்ல. எஸ், எல்லா சாட்டையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீ இந்த வாட்ஸ்அப்ல இருந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு பண்றதுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப்ல இருந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டு ஒரு 20 days கிட்ட டைம் கொடுத்துருங்க. அதாவது 2 to 3 weeks அவங்க வந்து அதை யூஸ் பண்ண சொல்லிடுங்க. டெய்லி ஒரு 10, 20, 30 மெசேஜஸ் அனுப்பிட்டு இருப்பாங்களா நார்மலா வாட்ஸ்அப்ல அனுப்புற மாதிரியே. எஸ், இந்த மாதிரி ஒரு 20 to 20 days வந்து யூஸ் பண்ண சொல்லுங்க. அதாவது 2 to 3 weeks யூஸ் பண்ண சொல்லுங்க. Once they started using WhatsApp business app for minimum 20 days, then they can able to use the existing number. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சேலஞ்சஸ் என்னது, ஃபர்ஸ்ட் வரும்போது சார் ஃபேஸ்புக் லாகின் வேணும்னு சொன்னாங்க, ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸ் பேஜ் வேணும்னு சொன்னாங்க, வெப்சைட் வேணும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நியூவாக மொபைல் நம்பர் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், பிஸ்னஸ் பேஜை எடுத்துட்டு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்தோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ஃபேஸ்புக் லாகின் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த கஸ்டமர் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை வந்து மினிமம் ஒரு 20 days ஆவது யூஸ் பண்ணிருக்கணும். யூஸ் பண்றதுன்னா என்னது, டெய்லி ஒரு 20லேருந்து 30 மெசேஜஸ் ஆவது அவர் கம்யூனிகேட் பண்ணிருக்கணும். சார் நீங்க சொன்னீங்க, ஆனால் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம், நம்பரை ஆக்டிவேட் பண்ணிட்டோம், அப்படியே பத்திரமா வச்சிருக்கோம் சார், ஒரு 20 நாளைக்குனாக்கா யூஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் they have to use minimum
20 to 30 days யூஸ் 20 டேஸாவது மினிமம் யூஸ் பண்ணியிருக்கணும். டெய்லி வந்து 20 to 30 மெசேஜஸாவது அதில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கணும். நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா அத்தனை மெசேஜஸ் வந்து ஈஸியாக நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் என்ன ஒரு அட்வான்டேஜ், எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இந்த கான்செப்ட் கிளியரா உங்களுக்கு இல்லை, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நமக்கு என்ன தேவை, ஒரு கஸ்டமர் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை மினிமம் ஒரு 20 நாளாவது யூஸ் பண்ணியிருக்கணும். யூஸ் பண்ணுறது இந்த சென்ஸ் என்னது, டெய்லி ஒரு 20லேருந்து 30 மெசேஜஸ் வந்து அவர் அனுப்பியிருக்கணும், ரிசீவ் பண்ணியிருக்கணும். எஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாருனாக்கா அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் யூஸ் பண்ணுற அதே மொபைல் நம்பர், எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக நம்பர் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. மூணாவது என்னது, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட். எஸ், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் டீடைல். ஸோ இது இருந்தாவே நம்மளால ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் கிளியரா உங்களுக்கு? ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னாக்கா சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க, இல்லை அன்மியூட் பண்ணிட்டு கூட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த கான்செப்ட் தான் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதுன்னு சொல்லி அடுத்த ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். கிளியரா? எஸ். ஸோ எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணலாம், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். இதுதான் நமக்கு கான்செப்ட். சரி, இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், ஒரு கஸ்டமருக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? நம்பர் 1. நம்பர் 2, சார் எனிலேருந்து சார் இந்த மெத்தட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னாக்கா இட் வில் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 1st February 2026. ஸோ 1st Februaryலேருந்து இந்த நியூ மெத்தட்ல வந்து நம்ம வாட்ஸ்அப் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கலாம். ரெக்குவயர்மெண்ட் என்ன? ரெக்குவயர்மெண்ட் used at least 2 to 3 weeks on WhatsApp business app. So WhatsApp business app ஒரு 2 to 3 weeks யூஸ் பண்ணிருக்கணும். செகண்ட், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் வெர்ஷன் 2.24.4 ஆர் ஹையர். ஸோ இந்த வெர்ஷனை விட அதிகமான வெர்ஷனாக இருக்கணும். தேர்ட், வேலிட் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட். ஆல்ரெடி நம்ம ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், வேலிட் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வேணும். அண்ட் இன்டராக்ட் அக்கௌண்ட் மெத்தா ஆத்தரைஸ் பிஎஸ்பி. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த இன்டராக்ட் அக்கௌண்ட்ல தான் போய் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம். எஸ், இன்டராக்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ பிஸ்னஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் யூஸ் பண்ணியிருக்கணும், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், நார்மலாக பண்ணணும். சப்போஸ் இஃப் எனி ஆஃப் யுவர் கஸ்டமர் இஸ் யூசிங் வாட்ஸ்அப் பர்சனல் அக்கௌண்ட், யாராவது வாட்ஸ்அப் பர்சனல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறாங்கனாக்கா ட்ரை டு அப்டேட் டு த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்புக்கு மைக்ரேட் பண்ணுங்க. டேக் chat backup on personal app. Install WhatsApp business app from Play Store. App will automatically transfer the old chats to the business WhatsApp. Then use business app for 2 to 3 weeks before onboarding for WhatsApp API solution. Clear? Yes. So ஒரு கஸ்டமர் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை யூஸ் பண்ணிக்கணும், ஃபார் அட்லீஸ்ட் 2 to 3 weeks யூஸ் பண்ணிருக்கணும். ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணியிருந்தானாக்கா பண்ண முடியும். பிளஸ் அதே நம்பரையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம், ப்ரீ சேல்ஸ். பார்ட்னர் டஸ் த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்டர் த சொல்யூஷன் டு த கஸ்டமர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், லீட். கஸ்டமர் கிரியேட்ஸ் எ லீட் ஃப்ரம் த கஸ்டமர் போர்ட்டல். ஸோ கஸ்டமர் போர்ட்டல்ல இருந்து தான் நம்ம லீட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. Partner receives opportunity in TallyTrack 2.0 and creates customer account with Interact. ஸோ நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியில் அந்த கஸ்டமரோட நேம் காமிக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பிஎஸ்பின்னு சொல்லி கொடுப்போமா? எஸ், பிஎஸ்பின்னு கொடுத்து நம்ம லாகின் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஒன்ஸ் லாகின் கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டரை பிளேஸ் பண்ண போறோம். டிடிபி வில் அப்ரூவ் அண்ட் கஸ்டமர் வில் கெட் த. ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ப்ரொசீஜர் நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போகிறோம், எல்லாமே சேம். பட் என்ன ஒரே சேஞ்சஸ், எக்ஸிஸ்டிங் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த கஸ்டமரு, ப்ளஸ் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வேணும். இது இருந்தாவே நம்ம பண்ணலாம்.
சரி, இப்போ கஸ்டமருக்கு வந்து மெயில் வந்துடுச்சு. கஸ்டமருக்கு மெயில் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டராக்ட் போர்ட்டல்ல லாகின் பண்றோமா? எஸ், இன்டராக்ட் போர்ட்டல்ல லாகின் பண்றோம். இன்டராக்ட் போர்ட்டல்ல லாகின் பண்ண உடனே ஓம் பட்டனை கிளிக் பண்றோம். ஓம் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்கிரீன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன்ல என்ன பண்றோம்? எஸ், ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த அபவ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஆட் நம்பர் ஃபார் வாட்ஸ்அப் ஏபிஐ அக்கௌண்ட், இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ண போறோம். ஓகேவா? எஸ், ஆட் கான்டாக்ட் நம்பர் ஃபார் வாட்ஸ்அப் ஏபிஐ அக்கௌண்ட். ஸோ இதை கிளிக் பண்றோம். ஒன்ஸ் இதை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் என்ன வரும்? எஸ், we have two options. கனெக்ட் யுவர் வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப். உங்க வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்ல யூஸ் பண்ற நம்பரையே யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல நியூ நம்பரை ஆட் பண்ண போறீங்க? நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? இதுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஷன் எல்லாமே நியூ நம்பர் மட்டும்தான் நம்மளால ஆட் பண்ண முடியும். கரெக்டா? எஸ். பட் நவ் we can use the existing number also. existing நம்பரையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்றேன்? கனெக்ட் யூசிங் வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்ன்ற ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் இது கொடுத்த உடனே பிஃபோர் ப்ரொசீடிங் ப்ளீஸ் என்ஷூர் யூ ஹேவ் த ஃபாலோயிங். சார் இதெல்லாம் ரெடியா இருக்கான்னு சொல்லி கேட்குது. என்னென்ன? நீங்க வந்து வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் வந்து யூஸ் பண்றீங்களா? எஸ். உங்களோட கம்பெனியோட லீகல் நேம் அண்ட் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கா? ஆக்டிவ் வெப் பேஜ் ஃபார் யுவர் பிசினஸ் அத பிசினஸ் சர்டிஃபிகேட் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கா? இது எல்லாமே இருக்கான்னு சொல்லி கேட்கு. எஸ், ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? கண்டினியூன்னு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் என்ன வரும்? பிசினஸ் லொகேஷன் இந்தியான்னு செலக்ட் பண்றோம். ப்ரொசீடுன்னு சொல்லி கொடுக்கும். எஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்குது? வெரிஃபை யுவர் பிசினஸ் டு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட். இந்த ஆப்ஷன் ஏற்கனவே வரும். ஒன்று பிசினஸ் பேஜ் வச்சும் வெப்சைட்டை யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வச்சு பண்ணலாமா? எஸ். ஸோ ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டுக்கு நான் என்ன பண்றேன்? கிளிக் பண்ணி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருந்ததுனாக்கா, ஒரு நாளைக்கு 100 மெசேஜ்க்கு மேல போகாது. ஓகேவா? பட் நவ் தட் 100 மெசேஜஸ் ஹாஸ் பின் இன்க்ரீஸ்ட் டு 1000 மெசேஜஸ் பர் டே. இதுக்கு முன்னாடி 100ன்னு இருந்தது, இப்போ 1000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெரிஃபை யுவர் பிஸ்னஸ் த்ரூ ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்ல அப்லோட் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுக்க போறோம். செலக்ட் பண்ணிட்டு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண போறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் எஸ், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன். அடுத்து என்ன பண்ணுவோம்? ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ண போறோம். இதுல 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லாகின் வித் ஃபேஸ்புக், லாகின் வித் வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப். ஸோ நமக்கு ஃபேஸ்புக் இருக்கிற கஸ்டமருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லாகின் வித் ஃபேஸ்புக்னு கொடுத்து நம்ம போயிடும். பட் நிறைய கஸ்டமருக்கு வந்து ஃபேஸ்புக் லாகினே இல்லை. அதனால தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன பண்ண போறோம்? லாகின் வித் வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்னு சொல்லி கொடுக்குறோம். லாகின் வித் வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? எஸ். ஸோ ஃபேஸ்புக் லாகின் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாக்கா லாகின் வித் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்? மொபைலில் வந்து நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே நம்பர் கேட்கும். எஸ். ஸோ மறக்காம முன்னாடி வந்து இந்தியான்னு மாத்திட்டு உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை கரெக்டா என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னாக்கா எஸ், கியூஆர் கோடு காமிக்கும். ஸோ இந்த கியூஆர் கோடை வந்து என்ன பண்ணுங்க? யூ டு ஸ்கேன் திஸ் கியூஆர் கோடு. இந்த கியூஆர் கோடை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணணும். சொல்லுங்க சார். ஸோ நீங்க அங்க ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே அடுத்தது இது வரும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? எஸ், அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்ல மெனுல போங்க, செட்டிங்ஸ் போங்க, அக்கௌண்ட்ல போயிட்டு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம்னு செலக்ட் பண்ணீங்கன்னாக்கா இந்த கியூஆர் கோட் வந்து அது ஸ்கேன் பண்ணும். ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணி அப்ரூவ் ஆயிடுச்சுனாக்கா எஸ்,
So it will be connected. So very, very simplest step. So seamlessly connected. So உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆன்போர்டிங் ப்ராசஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப சிம்பிளா மாத்திருக்கோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கண்டினியூன்னு கொடுக்க போறோம். எஸ், கண்டினியூன்னு கொடுத்தோன்னா பிஸ்னஸ் நேம், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கோ அதை கொடுங்க. டைம் வந்து எஸ் ஜிஎம்டி பிளஸ் 5:30. வெப்சைட் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க. கண்ட்ரியில வந்து என்ன பண்ணுங்க, இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க, கன்ஃபார்ம்னு கொடுங்க. ஸோ இது எல்லாமே வேற எதுவுமே செலக்ட் பண்ண வேணாம். மேனேஜ் யுவர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட். எஸ், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி செலக்ட் ஆயிருக்கும்னா உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும். கன்ஃபார்ம்னு கொடுங்க. கன்ஃபார்ம்னு கொடுத்த உடனே எஸ், யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரிட்டர்ன். ஃபினிஷ். ஒன்ஸ் இதை ஃபினிஷ்னு கொடுத்த உடனே உங்களுக்கு மறுபடியும் ஓம் பட்டன், ஓகேவா, ஹோம் ஸ்கிரீன் வந்துடும். இங்க நீங்க என்ன பண்ணணும், வெரிஃபை நவுன்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணீங்கன்னாக்கா எஸ், தே வில் வெரிஃபை ஆல் த டீடைல்ஸ் அண்ட் தே வில் அப்லோட். ஸோ இப்போ அப்லோடிங் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா நமக்கு மாத்திருக்காங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்டராக்ட் போர்ட்டல்ல லாகின் பண்றீங்க. இன்டராக்ட் போர்ட்டல்ல லாகின் பண்ண உடனே ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஆட் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணும், கனெக்ட் யுவர் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே ஐ ஹவ் ரீட் அண்டர்ஸ்டுட் கண்டினியூன்னு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே எஸ் இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட். இங்க என்ன பண்ணணும், வெரிஃபை யுவர் பிஸ்னஸ் டு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் கொடுங்க. ஃபேஸ்புக் லாகினா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பான்னு கேட்கும். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப், லாகின் வித் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க. இந்த கியூஆர் கோடு வரும். இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணணும். செட்டிங்ஸ்ல அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு பிசினஸ் பிளாட்ஃபார்ம்ல செலக்ட் பண்ணினாக்கா இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் ஆகும். ஒன்ஸ் இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண உடனே அடுத்த ஸ்கிரீன்ல வந்து எஸ் யுவர் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டினியூன்னு கொடுத்துட்டு உங்களோட பிஸ்னஸ் நேம், கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்க. இந்த வெப்சைட்லாம் எதுவும் என்டர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம், ஃபினிஷ். ஸோ இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். எஸ், ஆன்போர்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபையா நம்ம செக். இதுல என்ன இருக்கு, வெரிஃபை நவுன்னு இருக்கு இல்லையா, அந்த வெரிஃபை நவ்வை கிளிக் பண்ணுங்க. அந்த வெரிஃபை நவ்வை கிளிக் பண்ணோன்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லும். அந்த ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்ல என்ன நேம் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க. மாத்திலாம் டைப் பண்ணாதீங்க. அதுல எப்படி கொடுத்துக்க அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, ஏரியா நேம், அதை அப்படியே டைப் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னாக்கா வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ற ப்ரொசீஜர். இதை தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். எஸ், வாட்ஸ்அப்போட ப்ராடக்ட் வாக் த்ரூ. ஸோ வாட்ஸ்அப் வந்து நம்ம டேலில இருந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியும், கரெக்டா? எஸ், டேலில இருந்து எப்படி யூஸ் பண்றது, ஃபர்ஸ்ட் நம்மளோட மொபைல் நம்பரை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். மொபைல் நம்பரை டேலில எப்படி கான்ஃபிகர் பண்றது, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஷேர், மேனேஜ் வாட்ஸ்அப் நம்பர், ஆட். ஸோ எந்த நம்பர் அங்க கொடுத்தோமோ அந்த நம்பரை கொடுத்து நேமை கொடுக்குறேன். நேமை கொடுத்துட்டு என்டர். உடனே லாகின் பண்ண சொல்லி சொல்லணும். எஸ், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்றோம். எஸ், ஸோ நம்ம நம்பர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நம்ம டேலியில கனெக்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ்.
அங்கேயும் வந்து நம்ம அந்த மொபைல் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிருக்கோம். கரெக்டா? எஸ். ஸோ பார்ட்டில போயிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் டீடைல்ஸ் எஸ். மொபைல் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கலாம். F2 போயிட்டு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சேவ் பண்ணி வச்சுனாக்கா இந்த சேல்ஸ் இன்வாய்ஸை என்டர் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. ஸோ யூ வாண்ட் டு சென்ட் இன் த வாட்ஸ்அப். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம், எஸ் வாட்ஸ்அப் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னாக்கா எஸ் ஆட்டோமேட்டிக்லி மூவ் இந்த வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், வாய்ஸ் கிளியரா இல்லையா? ஸோ யூஸ்வலாக நம்ம வாட்ஸ்அப் அனுப்பும்போது ஃபைல் ஃபார்மேட் வந்து எக்ஸல் தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸல் செலக்ட் பண்ண இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து ஸோ ஆல்ரெடி நம்ம டாலியிலேருந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே சேம் மெத்தட். டாலியிலேருந்து மெசேஜ் அனுப்பக்கூடிய மெத்தட்ஸ் வந்து நம்ம எந்த மெத்தடையும் நம்ம சேஞ்ச் பண்ண நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த நியூ வாட்ஸ்அப் ப்ரொசீஜர்ல அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் போர்ட்டல்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். எஸ், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொசீஜரை நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ண மறுபடியும் ஷேர் பண்றேன். ஸோ நவ் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஆடியபிளா கிளியரா இருக்கா? எஸ் சார், கிளியர். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த நியூ வாட்ஸ்அப் ப்ரொசீஜர் எனிலேருந்து சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 February 2026 தான் வரப்போகுது. நம்ம டேலிலேருந்து அனுப்பக்கூடிய மெசேஜஸ் இருக்கு இல்லையா, அதில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ டேலியில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை ஆட் பண்ணி லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இன்வாய்சஸ் எல்லாம் சென்ட் பண்ண போறோம். இதுலலாம் எந்த சேஞ்சஸும் நம்ம கொண்டு வரல. இட் இஸ் ஆஸ் இட் இஸ், இட் வில் கண்டினியூ. இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ்க்காக இந்த இன்டராக்ட் போர்ட்டல்ல நம்ம அப்டேட் பண்ண போறோம் இல்லையா, அந்த அப்டேஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு இதுல அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ என்னென்ன அப்டேட் வந்திருக்கு? நம்பர் 1, எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணலாம் if the customer is using WhatsApp business app for more than 20 days. Existing mobile number use பண்ணிக்கலாம் if the customer is using WhatsApp business app for more than 20 days. So இதை யூஸ் பண்ணி பிளஸ் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டும் வச்சிருந்தாக்கா ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்போர்டிங் ப்ராசஸை பண்ணிட முடியும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ், நம்ம வாட்ஸ்அப் இன்டராக்ட் போர்ட்டல்ல அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, அதை நம்ம டாலியில வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ டாலியில நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்றது? ஸோ டாலியில கான்ஃபிகர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எஸ், வி ஹவ் டு அப்டேட்.
எப்படி அப்டேட் பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம டாலியை ஓபன் பண்றோம். டாலியை ஓபன் பண்ணிட்டு எஸ் ஷேர்ல மேனேஜ் வாட்ஸ்அப் நம்பர் ஆட்னு கொடுக்குறோம். நம்மளோட நம்பரை கொடுக்குறோம். கம்பெனி நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வாட்ஸ்அப்க்கு நம்ம என்ன நம்பருக்கு அங்கே உள்ள கான்ஃபிகர் பண்ணோமோ அந்த நம்பரை கொடுத்துட்டு நேமை கொடுக்குறோம். நேமை கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே நமக்கு லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். இன்டராக்ட் போர்ட்டலில் நம்ம லாகின் பண்ணோம் இல்லையா, அந்த லாகின் டீட்டெயில்ஸை நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ண போகிறோம். என்டர் எஸ். ஸோ அவ்வளோதான். இதை வந்து ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். எஸ், இட் வில் பி லாக்இன். ஓகே. ஸோ இதுதான் லாகின் பண்ணுறதுக்கான. ஒன்ஸ் இதை லாகின் பண்ணியாச்சுனாக்கா அதுக்கப்புறம் இது நம்ம டைரக்டா நம்ம டாலியிலேருந்து மெசேஜஸ் எல்லாத்தையும் நம்ம அனுப்பிக்க முடியும். ஓகே. ஸோ நான் இப்போ லாகின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? We are going to send the invoice from the Tally. டாலியிலேருந்து எப்படி இன்வாய்ஸஸ் அனுப்புறாங்க? ஸோ டாலியிலேருந்து இன்வாய்ஸ் அனுப்பணும்னாக்கா ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டி லெட்ஜர்ல நம்ம மொபைல் நம்பரை கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ நான் இப்போ ஒரு இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இன்வாய்ஸோட பார்ட்டி டீட்டெயிலை நான் கான்டாக்ட் நம்பர் அப்டேட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்கு கீழே மொபைல் நம்பர் ஆப்ஷனே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், F12 ப்ரெஸ் பண்ணுறேன். கான்ஃபிகர் ப்ரொவைட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து மொபைல் நம்பர் வருது. மொபைல் நம்பரை என்டர் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ இப்போ என்னோட பார்ட்டி லெட்ஜரில் நான் என்ன பண்ணிட்டேன், மொபைல் நம்பர் கொடுத்து அப்டேட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் என்னோட பார்ட்டியோட லெட்ஜர்ல மொபைல் நம்பரை கான்ஃபிகர் பண்ணியாச்சுனாக்கா we can directly send from the WhatsApp வந்து அனுப்பலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், சேல்ஸ் மேட்ச்ல ஷேர் கரண்ட் பேஜ். ஸோ இதில் ஃபைல் ஃபார்மேட் வந்து பிடிஎஃப்னு இருக்கணும். ஸோ பிடிஎஃப்னு சொல்லி நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபைல் ஃபார்மேட் வந்து நான் என்ன பண்ணுறேன், பிடிஎஃப்னு சொல்லி செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் பிடிஎஃப்னு செலக்ட் பண்ணியாச்சுனாக்கா அந்த பிடிஎஃப் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து அனுப்ப போகிறோம். ஸோ டெம்ப்ளேட் ஒன்றும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எஸ்கே ப்ரீவியூன்னு கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் ப்ரீவியூன்னு கிளிக் பண்ண உடனே எஸ், திஸ் இஸ் த டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வாட்ஸ்அப் வந்து மெசேஜஸ் வந்து அனுப்ப போறோம். ஓகேவா? கிளியரா? எஸ். ஸோ டாலியில வந்து அனுப்பும்போது ஸோ ஷேர்ல போயிட்டு வாட்ஸ்அப்ல போயிட்டு கரெக்ட் மெசேஜ் கொடுத்தீங்கன்னாக்கா எந்த இன்வாய்ஸை நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். யாருக்கு ஷேர் ஆகும்? எந்த பார்ட்டிக்கு நீங்க பில் இன்வாய்ஸ் ரெடி பண்ணிருக்கீங்களோ அந்த பார்ட்டியோட லெட்ஜர்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், மெசேஜஸ் வந்து சென்ட் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த வாட்ஸ்அப் இம்ப்ளிமெண்டேஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட். ஸோ இது இப்போ வேற ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
ஸோ இதுதான் மெசேஜ். ஸோ நெக்ஸ்ட் இன்டராக்ட் போர்ட்டல் வியூ. இன்டராக்ட் போர்ட்டல் நம்ம தெரியும். இன்டராக்ட் போர்ட்டல்ல போயிட்டும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு? மார்க்கெட்டிங் மெசேஜஸ் ஏதாவது நம்ம அனுப்பணும்னாக்கா மார்க்கெட்டிங் மெசேஜஸை நம்ம இன்டராக்ட் போர்ட்டல்லேருந்து அனுப்ப முடியும். நம்ம கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், நம்மளோட யார் யாருக்கெல்லாம் மார்க்கெட்டிங் மெசேஜஸ் அனுப்பணுமோ எஸ் நம்மளோட இன்டராக்ட் போர்ட்டல்ல போயிட்டு நம்ம கஸ்டமர் டீட்டெயில்ஸை இம்போர்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் மெசேஜஸ் அனுப்பணும். ஃபர்ஸ்ட் நீங்க டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டை நீங்க அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால போக முடியும். ஸோ இதுதான் நம்ம வாட்ஸ்அப்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். ஸோ மெயினா எக்ஸிஸ்டிங் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் யூஸ் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. மூணாவது எஸ் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி. ஏன்னா நம்ம காண்டாக்ட் பண்ற நிறைய எம்எஸ்எம்இஸ் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து யாருக்குமே வந்து இந்த ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எஸ் வி கேன் ஏபிள் டு ப்ரொசீட். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எஸ். எனி அதர் டவுட், கிளாரிஃபிகேஷன்ஸ்? சார் அருண் சார். ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. சார் ஒரு மொபைல் நம்பர் தான் ஆட் பண்ண முடியுமா சார்? ஆமா, ஒரு மொபைல் நம்பர் தான் ஆட் பண்ண முடியும். இஃப் எ கம்பெனி வாண்ட் டு ஆட் 2 நம்பர்ஸ். சார் அவங்க 2 டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்றாங்க சார். 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியா நம்பர் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கனாக்கா அது உங்களோட போர்ட்டல்ல இருந்து பண்ண முடியும். ஓகே. உங்க போர்ட்டல்ல அந்த கஸ்டமரோட நேம் செலக்ட் பண்ணீங்கன்னாக்கா அங்கேயே ஆப்ஷன் இருக்கும், ஆட் அனதர் நம்பர்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்னொரு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே சார். இப்போ வந்து கஸ்டமர் வந்து நம்ம நம்பர் பிளாக் பண்ணிடுறாங்க சார், மறுபடியும் நம்மளால் ரீசெண்ட் பண்ண முடியுமா இல்லை மறுபடியும் போகுமா சார்? இல்ல, அந்த கஸ்டமர் அன்பிளாக் பண்ணாதான் போகும். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பிளாக் பண்ணால் கூட அடுத்தடுத்த இதுலேருந்து வருது சார். ஸோ அதுக்காக கேட்குறாங்க. இப்போ ஒரு பெரிய சொல்லுங்கள் சார். அதாவது நம்ம எந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த நம்பர்ல இருந்து போகாது. இப்ப வெளியில நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தேர்ட் பார்ட்டி டூல யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜரா மெட்டால ரெஜிஸ்டர் பண்ணி பண்றது இல்ல. மெட்டால ரெஜிஸ்டர் பண்ணாமையே தேர்ட் பார்ட்டி டிடிஎல் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்றாங்க. பட் அது அந்த அளவுக்கு வந்து சேஃப் கிடையாது. ஏன்னா ஒரு நம்பரை ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அவருக்கு அனுப்ப முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி வேற நம்பரை மாத்தி தான் அனுப்புவாங்க. அப்பதான் அவங்களுக்கு போகும். ஓகே. இது வந்து லாங் டேர்ம்ல மார்க்கெட்டிங் மெசேஜஸ் பண்றவங்களுக்கு இதுவா இருக்கும். பட் நமக்கு தெரிஞ்சு நம்ம டேலியில வந்து யூட்டிலிட்டி மெசேஜ் அனுப்புறதால யாருமே வந்து பிளாக் பண்றதுக்கான சோர்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம அனுப்ப போறது நம்ம கஸ்டமருக்கு தான் அனுப்ப போறோம், இன்வாய்ஸ் தான் அனுப்ப போறோம், ரிப்போர்ட்ஸ் தான் அனுப்ப போறோம்ன்றதால இதுல எந்த வித டிஃபிகல்ட்டியும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து கிடையாது. பட் மார்க்கெட் மெசேஜஸ் அனுப்பும்போது மட்டும் கரெக்டா மார்க்கெட்டிங் மெசேஜ் டிராஃப்ட் பண்ணி அது டெம்ப்ளேட் அப்ரூவ் பண்ணிட்டு நம்ம அப்புறம் அனுப்பணும். அது வந்து அது மட்டும்தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஓகே சார். அண்டு ஒன் மோர் டவுட். இது டேலி லெட்ஜரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் சார். ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஓனர் நம்பர் இருக்கும், அக்கௌண்டன்ட் நம்பர் இருக்கும், மார்க்கெட்டிங் நம்பர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 4 நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம சென்ட் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பருக்கு, பிரைமரி மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் போகுமா சார், இல்லை 5 மொபைல் நம்பருக்குமே போகுமா சார்? நீங்க அங்க மல்டிபிள் மொபைல் நம்பர்ல நம்பர் கொடுக்குறீங்க இல்லையா, கொடுத்த உடனே அடுத்த ஆப்ஷன் கேட்கும், ஆட் வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லி கேட்கும். ஓகே. அதாவது ஒரே ஒரு மொபைல் நம்பர் இருந்தா அந்த ஆப்ஷன் வராது சார். நீங்க மல்டிபிள் மொபைல் நம்பர் ஆட் பண்ணீங்கன்னாக்கா அடுத்த ஆப்ஷன் வந்து ஆட் வாட்ஸ்அப் நம்பர்னு கேட்கும். அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு நம்பர் வேணும்னா ஒரே ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மல்டிபிள் நம்பர்ஸ் செலக்ட் பண்ணி மல்டிபிள் நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் நம்பரை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எப்பெல்லாம் நீங்க அந்த கம்பெனிக்கு மெசேஜ் அனுப்புறீங்களோ, வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களோ,
அப்போல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்க 2 நம்பரோ இல்லை 3 நம்பருக்கோ அட் அ டைமில் வந்து மெசேஜ் வந்து டெலிவரி ஆகும். ஓகே சார். அண்டு ஒன் மோர் டவுட். இது எஃபெக்ட் ஃப்ரம் 1 February. ஸோ இப்போ இன்டர்கார்ட்டில் நம்ம நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபர்தராக இந்த இது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்போது கண்டினியூ ஆயிருமான்னு கேட்குறேன். நீங்க ஏற்கனவே அக்கௌண்ட் லாகின் கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணி 1 பிப்ரவரிக்கு அப்புறம் பண்ணலாம். பட் இப்போ பண்ணணும்னா வாட்ஸ்அப் அக்கௌண்ட் லாகின் இருந்ததுனாக்கா இப்போ கூட நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய கஸ்டமருக்கு வந்து ஃபேஸ்புக் லாகின் இல்லைன்னதால தான் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கும். பட் இது மோஸ்ட்லி வந்து 1 பிப்ரவரியிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகிடும் சார். ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு சொல்ல வரீங்க, கரெக்டுங்களா சார்? ஆமா. இப்போ உங்க கஸ்டமர் வந்து யாரோ நார்மல் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றாங்க. வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் இல்லைனாக்கா, இப்போ அவங்களோட சேட் எல்லாம் பேக்கப் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ண சொல்லுங்க. எப்படின்னா அது 2 to 3 வீக்ஸ் அவங்க அதை யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஒன்ஸ் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கனாக்கா அதுல இருந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்போர்டிங் ப்ராசஸும் ஈஸியா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே சார். கஸ்டமர் வந்து நியூ மொபைல் நம்பர் வாங்கி தான் அவர் வந்து ஸோ இன்டகிரேட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த நியூ மொபைல் நம்பரில் 20 டேஸில் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு வாங்கி கிரியேட் பண்ணுறாரு சார். ஒரு நியூ மொபைல் நம்பர் வாங்குறாரு, பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இதுலேயும் வந்து 20 டேஸ் ப்ராசஸ் சேம் கேஸா சார்? சேம் கேசஸ். ஓகே. அதாவது அவங்க கரெக்டா யூஸ் பண்றாங்களா, ஜென்யூன் ஆக்டிவாக இருக்கா? கஸ்டமர் தான் செக் பண்றதுக்காக தான் அந்த 20 டேஸ். அந்த 20 டேஸ்ல அவங்க என்ன மாதிரியான மெசேஜஸ் அனுப்புறாங்க, யாராவது பிளாக் பண்றாங்களா இல்லையா, என்ன மாதிரி கான்வர்சேஷன் போகுது, இது எல்லாமே வாட்ஸ்அப் பிசினஸ் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ ஒரு ஜென்யூன் கஸ்டமர் இது பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. வேற எதுவும். ஸோ இன்னைக்கும் வந்து ஃபேஸ்புக் லாகினும் ஓப்பன்ல தான் இருக்க போகுது. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் மூலயமா கம்யூனிகேட் பண்றதும் ஓப்பன்ல தான் இருக்க போகுது. ஃபேஸ்புக் லாகின் அந்த கம்பெனிக்கு இருக்குனாக்கா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க பிஸ்னஸ் பேஜை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. நியூ ப்ரொஃபைல்னு கொடுத்து போயிடுங்க. அவ்வளோதான் விஷயம், வேற எதுவும். ஓகே சார். இப்போ ஒருவேளை இன்டர்கார்ட்டில் வந்து ஒரு அமௌண்ட்டு இனிஷியேட் பண்ணுறோம்னா அது வந்து டோட்டலாக மீட்டா அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா சார்? இட் மீன்ஸ் என்னன்னா ஒரு 10,000 ருபீஸ் வந்து இன்டர்கார்ட்டில் ஆட் பண்ணி வைக்கிறோம்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு அது மீட்டா அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருமா சார், இல்லை இன்டர்கார்ட்டில் தான் இருக்குமா? என்ன சொல்றது, பிசினஸ் சர்வீஸ் ப்ரொவைடட் ஃபார் மெட்டாவோட சர்வீஸ் ப்ரொவைடர் இன்டராக்ட் அவங்க தான் வந்து இங்க இருக்க போறாங்க. ஸோ இந்தியாவோட கான்டாக்ட், ஸோ எல்லா அமௌண்ட்டுமே அங்கே இன்டராக்ட்ல தான் இருக்கும். ஓகே. என்னோட டவுட் என்னன்னா சார், இப்போ 10,000 ருபீஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் ஒன்லி வாட்ஸ்அப்புக்கு மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ண முடியுமா சார், இல்லை ஃபேஸ்புக்குக்கும் இன்ஸ்டாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்குறேங்க. நான் அப்படி கேட்குறேன். இல்லை, ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப் வித் டேலி. வித் டேலி, எஸ். டாலிலேருந்து பண்ணுறதுக்கு இல்லை இன்டராக்ட் போர்ட்டல்லேருந்து நீங்கள் மார்க்கெட்டிங் மெசேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. மீட்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இது ரினியூவல் பண்ணுறதுக்கு த்ரூ டேலி வழியாக தான் நம்ம வந்து பண்ணணும். இட் மீன்ஸ் என்னென்னா வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட், அந்த கான்செப்ட்லாம் எதுவும் மாறல சார்? ஓகே. ரினியூவல் பண்ணுறதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சேம் கான்செப்ட் என்ன இருக்கோ அதே தான். சேம் ப்ரொசீஜர். இப்போ நான் சொல்றது என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமா கமர்ஷியல் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் பண்ணும்போது ஏதோ டிலே ஆயிடுச்சுனாக்கா அந்த கஸ்டமருக்கு நம்பர் ஆஃப் டேஸ் கம்மி ஆகிட்டே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் லாகின் கிரியேட் பண்றேன். லாகின் கிரியேட் பண்ணிட்டு என்னோட போர்ட்டல்ல இருந்து சப்ஸ்கிரிப்ஷனும் ஆக்டிவேட் பண்ணிடுறேன்னா இன்னிலேருந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் ஆகிடும். பட் நான் ஆன்போர்டிங் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 2 டேஸோ இல்லை 5 டேஸோ இல்லை சம்டைம்ஸ் அந்த கஸ்டமர் கமர்ஷியலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 டேஸா யூஸ் பண்ண முடியல, பட் கமர்ஷியலி ஆல்ரெடி ஸ்டார்டட். அதனால அந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா கமர்ஷியல் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே சார். இந்த வாட்ஸ்அப் வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது நிறைய பேர் இனிஷியேட் பண்ணாங்க சார். ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து ரீஆக்டிவேட் பண்ண முடியுமா சார்? ஆல்ரெடி இருக்கிறது பண்ண முடியுமா?
தாராளமா பண்ணலாம் சார். அவங்க கிட்ட ஏற்கனவே லாகின் இருக்கு இல்லையா? ஸோ ம். சப்போர்ட்டுக்கு மட்டும் ஒரு மெயில் மட்டும் அனுப்பிட்டு, இதை வந்து திருப்பி நியூ ஆன்போர்டிங் ப்ராசஸ்ல பண்ண போறோம்னு சொல்லி மெயில் அனுப்பிட்டீங்கன்னாக்கா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இமீடியட்டா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சார், அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இந்த வாட்ஸ்அப் சம்பந்தமா யாரை வந்து காண்டாக்ட் பண்றது சார்? ஒரு இன்டராக்ட்ல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்ப யாரை காண்டாக்ட் பண்றது நம்ம சார்? டேலி டீம் தான் சார், நம்ம டேலி சப்போர்ட். சப்போர்ட்டுக்கு தான் கால் பண்ணணும். ஓ, நம்ம ஓகே சார். சப்போர்ட் தான். தேங்க்யூ. இன்டராக்ட்னு சொல்லி தனியா டீம் எதுவும் கிடையாது. நம்ம சப்போஸ் ம். இஷ்யூஸ் இருந்ததுனாக்கா சப்போர்ட் டீம் வந்து பேக்கெட்ல வந்து கேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டேலி கேர் அண்ட் சப்போர்ட் சென்டரை நம்ம கான்டாக்ட். ஷோர் சார். தேங்க்யூ. அவ்வளோதான் சார் என்னோட கொஸ்டின். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார், சொல்லுங்க சார். சார் இப்போ ஒருத்தவங்க மல்டி யூசர் வச்சுருக்காங்க சார். ஓகே. அவங்களுக்கு வந்து 3 ஃபார்ம் இருக்குது சார். 3 ஜிஎஸ்டி ஃபார்ம் இருக்குது ரெஜிஸ்டர்டு. ஓகே. இப்போ ஒரு ஃபார்முக்கு வந்து வாட்ஸ்அப் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு பண்ணியாச்சு சார். அப்போ என்னென்னா அதுலேருந்து மெசேஜ் அனுப்பும்போது அந்த கம்பெனி பேர் தான் வருது. இப்போ XYZ கம்பெனினா XYZ கம்பெனி தான் போகுது. சரியா? ஆமா. நீங்க எந்த இப்போ கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அந்த கம்பெனி தான் போகும். ரைட்டு சார், ரைட்டு. இப்போ ஒரே டேலி லைசன்ஸ் வச்சுருக்காங்க, கோல்டு வச்சுருக்காங்க. இப்போ 3 கம்பெனி வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனிக்கு ரைட்டு, இப்போ இன்னொரு கம்பெனி வந்து ஏபிசின்னு கம்பெனி வச்சுருக்காங்க சார். ஸோ அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணுறது? அதுக்கு வந்து எப்படி பண்ணுறது? ஏன்னா ஒரு லைசன்ஸில் வந்து ஒரு வாட்ஸ்அப்பு தானே சார், ஒரு கம்பெனிக்குள்ளது ஒரு ஜிஎஸ்டி ஒரு வாட்ஸ்அப் தான் இப்போ வரையும் நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று ஆப்ஷன்ஸ் வந்து அது எப்படி சார், எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா பண்ணுறதா? எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு என்ன அந்த டிமாண்ட் இருக்குது. இல்லை வேறு இன்னொரு லைசன்ஸ் வாங்கி, இல்லை இன்னொரு லைசன்ஸ் வாங்கி, இல்லை வேறு லைசன்ஸில் இன்னொரு வாட்ஸ்அப் போட்டு பண்ணணுமா? எப்படி சார் இதில்? லைசன்ஸ் வாங்க தேவையில்ல. இதை வந்து நீங்க நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சப்யூசர் கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் வாட்ஸ்அப் லீடை ஜென்ரேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரே ஒரு யூசர் நேம் தான் யூஸ் பண்ணுறீங்க, கரெக்டுங்களா? சப்யூசர் கிரியேட் பண்ணிட்டு பேக் எண்டுக்கு ஒரு மெயில் அனுப்பிடுங்க. இது ரெண்டுத்துக்கும் வந்து இதே காமெண்ட் வந்து சார் உங்கள் ஆடியோவில் இல்லை சார், உங்கள் சவுண்டு. ஹலோ ஹலோ புஷ் பண்ணி ஹலோ கம்பெனி. சார் உங்கள் சவுண்டு ஆடியோவில் இல்லை சார். உங்க சைட்ல தான் 30. பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய வருது. இதை ஒரு மியூட் பண்ணுங்களேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கிளியரா கேட்கும் உங்களுக்கு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களோட டாட் நெட் ஐடியில ஒரு கம்பெனிக்கு வாட்ஸ்அப் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ அதே கம்பெனி அதே டேலி லைசன்ஸ்ல இன்னொரு கம்பெனிக்கு வேற நேம்ல ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ உங்களோட போர்ட்டல்ல ஆட் நம்பர்ன்ற மாதிரி ஆட் சப்ஸ்கிரிப்ஷனும் தனியா ஒரு ஆட் பண்ண முடியும். மறுபடியும் அவங்களுக்கு வேற ஒரு டார்கெட் ஐடியை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ரெண்டாவது கம்பெனிக்கு ரெண்டாவது சப்ஸ்கிரிப்ஷன் ரெண்டாவது இமெயில் ஐடி மூலமா லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் நம்ம பண்ண முடியும். டீடைல்ஸ் வந்து நான் செக் பண்றேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, பார்ட்னர் டாட் சப்போர்ட்டுக்கு ஒரே ஒரு மெயில் மட்டும் அனுப்பிடுங்க. எ கஸ்டமர் வாண்ட் டு ஆட் அடிஷ்னல் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் ஃபார் த எக்ஸிஸ்டிங் கம்பெனி எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ்னு போட்டு அனுப்புங்க. அவங்க ஒரு ஹெல்ப் டாக்குமெண்ட் அனுப்புவாங்க. அதுல இருக்கிற மாதிரியே யூசரை கிரியேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் ஓகே உங்களுக்கு சார். எக்ஸ்பிளைன் ஓகே பண்றேன் ஓகே. சார். ஓ ஓ ஓ ஓகே சார், ஓகே சார். கொஞ்சம் ஆடியபிள் டிஸ்டர்பன்ஸ் அது, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே சார், ரைட் சார். வேற யாருக்காவது எதனா டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா?
ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரையல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரையல் வில் ஆல்சோ கோயிங் டு கண்டினியூ. ஸோ ட்ரையலை வந்து நிறைய பேருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எஸ் இந்த வாட்ஸ்அப் ஆன்போர்டிங் வந்து நம்ம கொண்டு போகலாம். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? எஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் செஷன். இப்போ டவுட் வந்ததுன்னா எஸ் யூ கேன் கான்டாக்ட் மீ ஆர் மெசேஜ் மீ வாட்ஸ்அப். தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன்.